ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பூண்டு சட்னி அரைக்க போகிறோம். தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு சட்னி அரைக்கிறோம். ஊத்தாப்பத்துக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கேரட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா நான் அரைச்சாச்சு பூண்டு சட்னியை. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிக்கலாம். வாங்க. நல்லா பூண்டு காரமாக பூண்டு சேர்க்கணும். பூண்டு சட்னி ஃபேமஸு, நிறைய நல்லெண்ணெய் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஊத்தாப்பத்துக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, திருவிய கேரட்டு, வீட்டில் அரைச்ச இட்லி பொடி, பருப்பு பொடி, மாவு நல்லா கெட்டினா ஊத்தாப்பம். நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நிறையா. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொடியாக நறுக்குனா வெங்காயத்தை அப்படியே நசுக்கி, திருவிய கேரட்டு, கொத்தமல்லி, இட்லி பொடி, வீட்டில் அரைச்ச கொஞ்சோண்டு பருப்பு பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி. இப்போ பாருங்கள், நான் எல்லா பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். தோசை ரெடியாக இருக்குது, ஊத்தாப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரட்டி போடலாம் பாருங்கள், ரொம்ப தோசை பார்க்குறப்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஊத்தாப்பம். ஹாய் ஃப்ரெண்ட், சுட சுட இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி, ஊத்தாப்பம். குட்டி தோசை பூண்டு சட்னிக்கு பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் குட்டி தோசை. குட்டி தோசையும் பூண்டு சட்னி காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். அடுத்த தோசை கேரட்டையும் வெங்காயம், கொத்தமல்லி கலந்து குட்டி குட்டியாக தோசை ஊற்றுவோம். கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி போட்டு கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை அழகாக குட்டி குட்டியாக ஊற்றுவோம். குழந்தைங்க சண்டே எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்ல, அதனால இந்த வாரம் இதை எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். குட்டி குட்டியாக வச்சுருக்கேன் பாருங்கள். கேரட்டு, கொத்தமல்லி ஹெல்த்தி தான் குழந்தைங்களுக்கு. நார்மலாக தோசை சாப்பிட்டு கேரட் தோசை. எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். சண்டே ஸ்பெஷல் தோசை, இட்லி. இன்றைக்கி திருமண நாள், பிறந்தநாள் கொண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய பேரை சொல்லுங்கள், நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஹாய் குட்டி.